வாங்க நம்ம சண்டே vlog பார்க்கலாம். நாட்டுக்கோழியில் இன்றைக்கி 2 கோழி மட்டும் பிடிச்சி கறி குழம்பு வைக்க போகிறோங்க. இன்றைக்கி கூடவே நம்ம சில்லி சிக்கனும் நாட்டுக்கோழி முட்டை கிரேவியும் பண்ண போகிறோம். நம்ம வீட்லேயே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கோழி பொங்கு ரெக்கை எல்லாத்தையுமே வெட்டிட்டு ஈரல் ஹார்ட்டு தலை கால் எல்லாமே ஒரு நம்ம பக்கெட்டில் போட்டு வச்சுக்கலாம். அதோடய வேஸ்ட் எல்லாமே நம்ம வீட்டு டாமிக்கு சாப்பிட்டு கொடுத்துருவோங்க. இங்கே பாருங்கள், நம்ம புளி மரத்து கட்டையில் அடியில் வச்சு சின்ன சின்ன பீஸ் குழம்புக்கு தேவையான அளவு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை நம்ம வீட்டிலே பண்ணிடுவோம். போட்டு சில்லிக்கு தனியாக குழம்புக்கு தனியாக தனித்தனியாக எடுத்து வச்சிடறோம். இப்போ குழம்புக்கு போட வேண்டிய கால் தலை இதெல்லாமே நம்ம அடுப்புலேயே வாட்டி எடுத்துக்கலாம். வேறு அடுப்பில் தாங்க எப்பயும் பண்ணுவோம், இன்றைக்கி கேஸ் அடுப்பில் பண்ணுறோம். குழம்புக்கு மசாலா அரைச்சி வச்சாச்சு. சில்லி சிக்கனுக்கு எண்ணெயும் காஞ்சிட்ருக்குங்க. இன்னொரு அடுப்பில் கறி வெந்துட்டுருக்கு. சிக்கன் குழம்புக்கு நாட்டுக்கோழி முட்டையும் இன்றைக்கி வேக வைக்க போகிறோங்க.